தெலுங்கு சினிமாவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு சுந்தர் சி ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுவும் காப்பி அடிச்சு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாராம். அவரோட படத்துல இப்படி ஒரு காப்பி அடிச்ச ஒரு படமா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆகிற அளவுக்கு முக்கியமான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சுந்தர் சி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கலகலப்பான ஒரு இயக்குனர். கலகலப்புங்கிற பேர்லயே 2 படங்கள் எடுத்திருக்காரு. வின்னர், உள்ளத்தை அளித்தா, உனக்காக விடாமலுக்காக, அன்பே சிவம் இப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள். அவரோட படங்கள் எல்லாம் ஒரு முறை இல்லை, திரும்ப 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 பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை காட்சிகள் நிறைஞ்சிருக்கும். இப்ப கூட அந்த படத்தை திரும்ப பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி சூப்பரான படம் எடுத்தாரு. இப்போ அரண்மனை 4ஆம் பாகம் எடுத்திருக்காரு. அந்த படம் விரைவில் வெளிவரவிருக்கு. அந்த படத்தோட ப்ரமோஷன் காட்சியில பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்துட்டாரு. ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தன்ட்டு வந்து கேட்கும்போது தெலுங்கு படத்தை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்போ சரி தெலுங்கு படத்தை பார்த்துட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை போய் பார்க்கும்போது சுந்தர் சி எடுத்து வச்சிருந்த 4 படத்தை அப்படியே காப்பி அடிச்சு ஒரு படத்தை வச்சிருந்திருக்காங்களாம். இதை பார்த்து காண்டான சுந்தர் சி, அவங்க என்ன இந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காங்க, 4 படத்தை ஒரே படத்துல கொண்டு வந்து காப்பி அடிச்சு வச்சிருக்காங்களே, ஒவ்வொரு படமா தனியா எடுத்திருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இதனால அவங்கள பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு தெலுங்குல இருக்கிற 10 படத்தை டிவிடி வாங்கி வச்சு பார்த்து அதுலேருந்து சின்ன சின்ன சீன்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி படம் எடுத்திருக்காரு. அது என்ன படம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷாக் ஆகும். அதுதான் வின்னர். பிரசாந்த், கிரண் இவங்க எல்லாம் நடிச்சிருந்த வின்னர் படம் 10 படத்தோட காப்பி அப்படின்னு சுந்தர் சி சொல்லியிருக்காரு. அதுலயும் குறிப்பா அவர் சொன்ன முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, தெலுங்கு படத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன்ல ஹீரோயின் வாழைப்பழ தோல்ல காலை வச்சு வலிக்கிட்டு கீழே உள்ள போவாங்க. அந்த நேரத்துல ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சீன் இது அப்படியே தமிழ்ல எடுக்கணும்னு முயற்சி பண்ண சுந்தர் சி அதை அப்படியே எடுத்தா காப்பின்னு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது வாழைப்பழத்துக்கு பதிலாக கோழிகுண்டு வச்சதுக்கு அப்புறம் அதை ஹீரோயின் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஹீரோக்கு பதிலா நம்ம வடிவேலு அவர் ஓடி வந்து இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கால் வச்சு வலிக்கிட்டு கீழே விழுறது, இந்த சீன் இப்படி வச்சிருந்திருக்காரு. இதே வந்து தெலுங்குல காப்பி அடிக்கப்பட்டது. ஆனா இந்த சீனை பார்த்துட்டு மறுபடியும் தெலுங்குல காப்பி அடிச்சு அவங்க ஒரு சீன் வச்சிருந்திருக்காங்களாம். பாயிலா, தெலுங்குல இருந்து காப்பி அடிச்சதுதான் தமிழ்ல வச்சேன், தமிழ்ல இருந்து காப்பி அடிச்சு மறுபடியும் அதே தெலுங்குல வச்சிருக்காங்களே, தெலுங்குல இருந்து காப்பி அடிச்சது கூட தெரியாத அளவுக்கு அவங்க காப்பி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் கலகலப்பா சொல்லியிருந்தாரு. பாருங்க, எப்பேற்பட்ட படம் வின்னர், ஆனா அது 10 படத்தோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி சொல்லியிருக்காரு. அதுவும் கலகலப்பா தான் சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே கலகலப்பான இயக்குனராச்சே, அதையும் அதனால அவர் காப்பி அடிச்சதையும் கலகலப்பாவே சொல்லியிருக்காரு.